நிகழ்வுகளில் இருந்து கந்தலாட்டம் அவர்களுடைய ஒரு மரபு எங்களுடைய நாட்டுக்கூத்து மாதிரி நடத்துவார்கள். மற்றது நிகழ்வுகளுடைய நேரங்களையும் இருக்கா கொஞ்சம் கொண்டிருக்க வேண்டும். மற்றது பின்னாடி இருக்கிறார்களுக்கு தான் சின்ன பேக்கில் கூட கொடுப்பீங்க, முன்னுக்கு இருக்கிற ட்ரெயினில் கொடுப்பீங்க, அப்படியே பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் சோடை போகாமல் கொஞ்சம் ரெண்டு செய்யணும். இல்லை 4 வகையான விருது வழங்க போறீங்க. முதலாவது விருது எது வழங்க போறீங்க? அரச உத்தியோகத்தை வழங்க. அது எத்தனை பேர் விருது பெறுவார்கள்? 17 பேரா? 7 பேர்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 6 துறை. 6 துறை. சரி, முதலாவதுக்கு கலைஞர்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். அது இந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வரும் கிழக்கு மாகாண இலக்கிய விழா இந்த வருடம் கார்த்திகை மாதம் 20, 21, 22ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு மகாஜனா கல்லூரியில் நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள் யாவற்றையும் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சினுடைய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் ஏற்பாடு செய்து நிறைவு செய்துள்ளது. இந்த மாகாண இலக்கிய விழாவிலே பிரதானமாக 4 அம்சங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். பண்பாட்டு பேரணி. இந்த 3 நாள் இலக்கிய விழாவிலே முதலாவது நிகழ்ச்சியாக இந்த பண்பாட்டு பேரணி மாணவர்கள், கலைஞர்கள் என்போரை கொண்ட தமிழ் கலைத்துறையினுடைய பல்வேறு வடிவங்களை பொதுமக்களுக்கு எடுத்து காட்டக்கூடியவாறு இந்த ஊர்வலம் இடம்பெறும். அடுத்த ஒரு அம்சமாக ஆய்வரங்கு. இந்த 3 நாள் மாகாண இலக்கிய விழாவிலே முதல் 2 நாட்களும் இலக்கிய ஆய்வரங்கம் நடைபெறும். இந்த இலக்கிய ஆய்வரங்கத்தினுடைய பொருளாக, அதாவது ஆய்வரங்கு தலைப்பாக தமிழியல் ஆய்வில் கிழக்கிலங்கையின் பங்களிப்பு என்ற தலைப்பிலே முதல் நாள் கலைகள் பற்றி 4 தமிழ் இலக்கியவாதிகள் தங்களுடைய ஆய்வரங்கத்திலே தங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்து அதன் பின்பு பார்வையாளர்களுடைய கலந்துரையாடலும் நடைபெறும். 2வது நாள் ஆய்வரங்கத்திலே தமிழியல் ஆய்வில் கிழக்கிலங்கையின் பங்களிப்பு என்ற வகையில் ஆளுமைகள் பற்றி 4 இலக்கியவாதிகள் தங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்து பேசுவார்கள். ஆகவே இந்த 2 நாளிலும் நடைபெறுகின்ற இந்த ஆய்வரங்கத்திலே கிழக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் உள்ள இந்த கலை இலக்கியத்தோடு தொடர்புடைய பேராளர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொள்ளுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த ஒரு அம்சமாக மாகாண இலக்கிய விழாவினுடைய இன்னும் ஒரு அம்சமாக கலை விழா. இந்த 3 நாட்களிலும் மாலை நேர விழாவாக இந்த கலை விழா நடைபெறும். இந்த கலை விழாவிலே கிழக்கு மாகாணத்தினுடைய 3 மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறுபட்ட கலைக்கழகங்கள், பாடசாலைகள் இவர்களுடைய நாடகம், கூத்து, பாடல், இசை என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இதிலே பாடசாலைகள் மாத்திரமல்லாமல் எங்களுடைய பிரதேசங்களிலே, கிராமங்களிலே காணப்படுகின்ற அந்த கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அந்த கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பல்வேறு நாடக, பாடல், இசை வடிவங்கள் மேடையேற்றப்பட இருக்கின்றது. அடுத்த ஒரு அம்சமாக விருதுகள் வழங்குதல். இந்த மாகாண இலக்கிய விழாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே கலை இலக்கிய துறைகளிலே சாதனைகளை புரிந்த சிறந்த கலைஞர்களை, படைப்பாளிகளை, வித்தகர்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். 4 வகையான கௌரவிப்புகள் இதிலே இடம்பெறும்.
முதலாவது அரச உத்தியோகத்தர்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் மத்தியிலே வைக்கப்பட்ட நடாத்தப்பட்ட படைப்பாக்க போட்டிகள். இந்த போட்டிகளிலே 7 தலைப்புகளிலே பிரதானமாக புதுக்கவிதை, மரபு கவிதை, பாடலாக்கம், சிறுகதை, குறுநாடகம், ஓவியம், புகைப்படம் என்ற இந்த 7 தலைப்புகளிலே நடாத்தப்பட்ட அந்த படைப்பாக்க போட்டிகளிலே 26 பேர் பரிசுக்குரியவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த பரிசுகளும் கௌரவமும் இந்த விருது வழங்கலிலே இறுதி நாள் 3வது நாள் இலக்கிய விழாவிலே மாலை நேர நிகழ்விலே நடைபெறும். அத்தோடு கலைஞர்களிலே இளையவர்களாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய கலைகள் மூலமாக சமூகத்திற்கு செய்யக்கூடிய பங்களிப்பை தூண்டக்கூடிய வகையில் இந்த வருடம் முதலாக ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற இந்த இளங்கலைஞர் பாராட்டு என்ற வகையிலே ஏறத்தாழ 26 பேர் 18 பேர் இந்த இளங்கலைஞர் பாராட்டுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 18 பேரும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பாராட்டுகள், கௌரவிப்பு என்பன இந்த விருது வழங்குதல் நிகழ்ச்சிகளிலே இடம்பெறும். அதன் பிறகு சிறந்த தமிழ் நூற்பரிசு வருடாந்தம் நாங்கள் நடாத்துகின்ற இந்த நூற்பரிசு இந்த வருடம் இந்த நூற்பரிசு தேர்விலே 6 துறைகளிலே தங்களுடைய நூல்களை வெளியிட்ட கடந்த வருடம் 2015ஆம் ஆண்டு வெளியிட்ட 6 நூலாசிரியர்களுக்கு பணப்பரிசும் விருதுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட இருக்கின்றது. அத்தோடு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் வழங்குகின்ற இந்த மாகாண இலக்கிய விழாவையொட்டி வழங்குகின்ற மிக பெரிய கௌரவம் இந்த வித்தகர் விருது என்பதாகும். இந்த வித்தகர் விருது என்பது கிழக்கு மாகாணத்தினுடைய கலை இலக்கிய துறைகளிலே மிகப்பெரிய சாதனைகளையும் நீண்டகால பணிகளையும் செய்த புலமையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு உயரிய மாகாண விருதாக இது கருதப்படுகின்றது. இந்த விருதுக்காக இந்த வருடம் 12 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 4 பேரும், திருகோணமலை மாவட்டத்திலிருந்து 4 பேரும், அம்பாறை மாவட்டத்திலிருந்து 4 பேருமாக சாஸ்திரிய நடனம், ஓவியம், ஆக்க இலக்கியம், கிராமிய இலக்கியம், முஸ்லிம் பாரம்பரிய கலைகள், அரங்கக்கலை, சிறுவர் இலக்கியம் என்ற வகையிலே பல்வேறுபட்ட துறைகளிலே பல்வேறு நல்ல பணிகளை புரிந்த 12 உயர் கலைஞர்கள் இந்த வித்தகர் விருதுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த உயரிய வித்தகர் விருதும் இந்த மாகாண இலக்கிய விழாவினுடைய இறுதி நாளிலே அவர்களுக்கு அந்த விருதுகளும் வழங்கி வைக்கப்படும். அத்தோடு இந்த விழா தொடர்பான ஒரு நினைவு மலரும் இங்கே வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த மாகாண இலக்கிய விழாவை மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடாத்துவதற்காக பல்வேறுபட்ட குழுக்கள் அமைக்கப்பட்ட அந்த குழுவினர் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாகின்ற இந்த எதிர்வரும் 20ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாகின்ற இந்த மாகாண இலக்கிய விழாவிற்கு மட்டக்களப்பில் வாழுகின்ற அத்தோடு கிழக்கு மாகாணத்தில் வாழுகின்ற கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், பொதுமக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரையும் வருகை தந்து 3 நாட்களும் இந்த இலக்கிய விழாவினை கண்டு கழிக்குமாறு மிக அன்பாக பண்பாட்டல்வர்கள் திணைக்களம் எல்லோரையும் அழைக்கின்றோம். மாகாண இலக்கிய விழாவினுடைய முதலாவது நிகழ்ச்சியாக பண்பாட்டு பேரணி இடம்பெறும். இந்த பண்பாட்டு பேரணி முதலாவது நாளாகிய 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு சுவாமி விபுலானந்தர் சமாதியிலிருந்து ஆரம்பமாகி மாநாடு நடைபெறுகின்ற மகாஜனா கல்லூரி மண்டபத்தை வந்தடையும். இது முதலாவது நிகழ்ச்சியாக ஒரு ஏறத்தாழ 30 பாடசாலைகளும் கலை கழகங்களும் காவடி, கோலாட்டம் இப்படியான பல்வேறு கலை வடிவங்களை அவர்கள் அங்கே பிரதிபலிக்குமாறு அந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்வார்கள். மாணவர்களும் கலைஞர்களும் அந்த ஆய்வரங்கத்தினுடைய பேராளர்களும் கூட அன்றைய
முதலாவது நாள் அந்த முதலாவது நிகழ்ச்சியாகிய பண்பாட்டு பேரணியிலே கலந்து கொள்ளுவார்கள். முதல் 2 நாட்களிலும் ஆய்வரங்கம் நடைபெறும், இலக்கிய ஆய்வரங்கம். அந்த 2 நாட்களிலும் காலை 9:30 மணிக்கு இந்த இலக்கிய ஆய்வரங்கங்கள் ஆரம்பமாகும். இலக்கிய ஆய்வரங்கத்தினுடைய தலைப்பு தமிழியல் ஆய்வில் கிழக்கிழங்கையின் பங்களிப்பு. முதல் நாளிலே கலைகளுடைய பங்களிப்பு பற்றியும், 2வது நாளிலே ஆளுமைகளுடைய அந்த பங்களிப்பு பற்றியும் அங்கே பேசுபொருளாக இருக்கும். முதலாவது நாள் ஆய்வரங்கத்திற்கு ஓய்வுநிலை பேராசிரியர் கலாநிதி சீனா மௌனகுரு அவர்கள் தலைமை தாங்குவார்கள். 2ஆம் நாள் ஓய்வுநிலை பேராசிரியர் கலாநிதி சீனா ஜோகராயா அவர்கள் தலைமை தாங்குவார்கள். பல்வேறு இலக்கிய கர்த்தாக்கள் இந்த 2 நாட்களிலும் இந்த ஆய்வரங்கத்திலே பங்கு கொள்ளுவார்கள். மாகாண இலக்கிய விழாவினுடைய 3 நாட்களிலும் முதல் 2 நாட்களிலும் 4 மணிக்கு கலை நிகழ்வுகள் தொடங்கும். 7 மணி வரையும் இந்த கலை நிகழ்வுகள் நடைபெறும். இறுதி நாள் மாலை நிகழ்வுகள் 3 மணிக்கு ஆரம்பமாகி 7 மணி வரையும் நடைபெறும். இந்த 3வது நாள் விழாவிலே தான் விருது வழங்குதல் என்கின்ற அந்த மிக முக்கியமான நிகழ்ச்சியும் நடைபெறும். முதலாம் நாள் மாலை நிகழ்வு ஜீவம் ஜோசப் அரங்கிலே நடைபெறும். பண்பாட்டு அலுவல் திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரத்னம் அவர்களுடைய தலைமையிலே கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் கௌரவ ஒஸ்டின் பெர்னாண்டோ அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்ள அன்றைய மாலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். 2வது நாள் புரட்சி கமால் அரங்கிலே கிழக்கு மாகாண கல்விப்பணிப்பாளர் ஜனாப் MTA நிசாம் அவர்களது தலைமையில் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் கௌரவ ஜனாப் ஹாஃபிஸ் நசீர் அகமட் அவர்கள் முதன்மை விருந்தினராக பங்கேற்று அன்றைய மாலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இறுதி நாள் நிகழ்வுகள் கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சர் கௌரவ சீனா தண்டாயுதபாணி அவர்களுடைய தலைமையில் கௌரவ இரா சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் அவர் முதன்மை விருந்தினராக கலந்து மாலை நிகழ்வுகள் விருது வழங்குதல் என்பன நடைபெறும்.